சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல சில சமயம் ரொம்பவே விசித்திரமான தர்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஆனா நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சிக்கலை பத்தி தான் பார்க்க போறோம். யாருக்கு தெரியும், இது உங்க கோட்ல கூட ஒளிஞ்சிருக்கலாம். இந்த கேள்விய பாருங்களேன். ஒரு நாய் ஏன் ஒரு நாற்காலி கிட்ட இருந்து மரபுரிமை பெறணும்? கேட்கறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்குல்ல. ஆனா நம்புங்க, இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு விவாதிக்க போற ஒரு பெரிய கோட்டு பிரச்சனையோட மையப்புள்ளி. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பந்தமே இல்லாத உறவு எப்படி உருவாக முடியும்? நாம பார்த்த அந்த நாய் நாற்காலி உதாரணம் இருக்கு இல்லையா, அது ஒரு குழப்பமான மரபுரிமையோட நேரடி விளைவு தான். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல ஒரு கோடோட அமைப்பு தர்க்க ரீதியா இல்லாதப்போ அதுல இருக்கிற கிளாஸ்களுக்கு நடுவுல இருக்கிற உறவுகளும் அர்த்தம் இல்லாம போயிடும். இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். டெவலப்பர்ஸ் இந்த பிரச்சனைய மறுக்கப்பட்ட மரபுரிமை, அதாவது ரிஃப்யூஸ்ட் பீக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சைல்டு கிளாஸ் அதோட பேரண்ட் கிளாஸ் கிட்ட இருந்து வர்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஏத்துக்காம அதுக்கு பிடிச்ச சிலதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை அவங்க பெற்றோர் கொடுக்கிற எல்லா பரிசையும் விரும்பாம சிலதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததை நிராகரிக்கிற மாதிரி தான். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். உங்க கோட்ல இந்த மறுக்கப்பட்ட மரபுரிமை ஒளிஞ்சிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, அதுக்கான சில முக்கிய அறிகுறிகளை பார்க்கலாம். இத வச்சு உங்க கோட்டோட ஆரோக்கியத்தை நீங்களே பரிசோதிக்கலாம். ஒரு டாக்டர் நோயை கண்டுபிடிக்க அறிகுறிகளை தேடுற மாதிரி நாமளும் நம்ம கோட்ல சில அறிகுறிகளை தேடணும். முதல் அறிகுறி, ஒரு சப் கிளாஸ் அதோட பேரண்ட் கிளாஸ் கிட்ட இருந்து வர்ற சில மெத்தட்ஸை மட்டும்தான் பயன்படுத்தும். ரெண்டாவது, தேவையில்லாத மெத்தட்ஸ் எதுவுமே செய்யாம சும்மா இருக்கும். கடைசியா, அந்த தேவையில்லாத மெத்தட்ஸை ஓவர்ரைட் பண்ணி அதை ஒண்ணுமே இல்லாம காலியா விட்டாலோ இல்லனா எரர் வர்ற மாதிரி செட் பண்ணாலோ அதுதான் இதுக்கு ஒரு மிக தெளிவான அடையாளம். அறிகுறிகளை பார்த்தாச்சு. ஆனா இந்த நோய் முதல்ல ஏன் வருது? இதோட மூல காரணம் என்ன? டெவலப்பர்ஸ் ஏன் தெரிஞ்சே இப்படி ஒரு குழப்பமான அமைப்பை உருவாக்குறாங்க? வாங்க, அதோட ஆணி வேற போய் பார்ப்போம். இதுக்கு காரணம் பெரும்பாலும் ஒன்னே ஒண்ணுதான்: வசதி. கொஞ்சோண்டு கூட திரும்ப யூஸ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக டெவலப்பர்ஸ் சம்பந்தமே இல்லாத ரெண்டு கிளாஸ்களுக்கு நடுவுல ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில இது போக போக பராமரிக்கவே முடியாத ஒரு குழப்பமான கட்டமைப்புக்கு தான் வழிவகுக்கும். இது நல்ல கோடிங் முறைக்கு எதிரான ஒரு செயல். நல்ல செய்தி என்னன்னா, இந்த சிக்கலை சரி செய்ய வழிகள் இருக்கு. உங்க கோடு எந்த நிலைமையில இருக்குங்கிறத பொறுத்து நம்ம கிட்ட ரெண்டு சக்தி வாய்ந்த தீர்வுகள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ரெண்டு தீர்வுகளையும் பாருங்க. முதல் நிலை, உங்க கிளாஸ்களுக்கு நடுவுல நாய் நாற்காலி மாதிரி துளி கூட சம்பந்தமே இல்ல. அப்போ முதல் தீர்வு டெலிகேஷன், அதாவது இன்ஹெரிட்டன்ஸை தூக்கிட்டு ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸுக்கு உதவியாளரா மாத்திடுறது. ஒருவேளை உங்க கிளாஸ்களுக்கு சில பொதுவான விஷயங்கள் இருக்குன்னா, அப்போ ரெண்டாவது தீர்வு அந்த பொதுவான ஃபங்க்ஷன்களை மட்டும் எடுத்து ஒரு பொதுவான சூப்பர் கிளாஸை உருவாக்குறது. சரி, இப்போ தீர்வுகள் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த மாற்றங்களை செய்யறதால நமக்கு என்ன லாபம்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதனால நம்ம கோடுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? வாங்க, அதோட பலன்களை பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. குழப்பமா அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடக்கிற உங்க கோட் ஒரு நேர்த்தியான ஒழுங்கான கட்டமைப்பா மாறுது. இதுதான் இந்த மாற்றத்தோட மிகப்பெரிய பலன். உங்க கோட் ரொம்ப தெளிவா தர்க்க ரீதியா மாறிடும். புதுசா வர்ற டெவலப்பர்ஸ் கூட சுலபமா புரிஞ்சுக்குவாங்க. மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ஈஸி, பக்ஸ் வர்றதும் குறையும். கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். ஏன் நாய் நாற்காலிகிட்ட இருந்து மரபுரிமை வாங்குச்சுன்ற கேள்விக்கு இப்போ நமக்கு பதில் தெரியும். அது ஒரு தப்பான டிசைன். இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி நம்ம கோட் தர்க்க ரீதியா இருந்தா ரெண்டுக்குமே 4 கால் இருக்குங்கிற மேலோட்டமான காரணத்துக்காக இந்த மாதிரி அபத்தமான கேள்விகளுக்கோ உறவுகளுக்கோ இடமே இருக்காது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கோட்ல இந்த மாதிரி என்னென்ன குழப்பமான மரபுரிமைகள் ஒளிஞ்சிருக்கு? உங்க கோட் பேஸ ஒரு பெரிய குடும்பமரா நினைச்சுக்கோங்க. அதுல இருக்கிற உறவுகள் எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்கா, இல்ல சில உறவுகளுக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை தேவையா? யோசிச்சு பாருங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நன்றி.